நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கரண்ட் பொலிட்டிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ற நிறுவனத்தின் நிறுவனர் திரு விமலேஸ்வரன் அவர்களுடைய தலைமையில் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்த கருத்து கணிப்பு பல்வேறு இடங்களில் 234 தொகுதிகளிலும் பல்வேறு தரப்பான மக்களை சந்தித்து நேரடியாக எடுக்கப்பட்டது. அதன் மூலம் அந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் தற்போது வெளியிடப்பட இருக்கின்றன. இந்த CPRO நிறுவனமானது 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு பல்வேறு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்கள் குறித்த கருத்து கணிப்பினை ஏற்கனவே எடுத்து அதனை வெளியிட்டும் உள்ளனர். இதன் நோக்கமானது மனிதர்களின் தற்போதைய மனநிலையில் ஓர் ஆய்வு என்பதை நோக்கமாக கொண்டு தேர்தலின் போது மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, அது எப்படி தேர்தலில் பிரதிபலிக்கிறது என்பதை வெளியிடுவதே இதன் முக்கிய நோக்கமாக அமைகிறது. அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பின் முடிவுகள் தற்போது வெளியிடப்பட இருக்கின்றன. நான் இந்த குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து நான் அந்த 75 மாணவர்களை வழிநடத்தினேன். 234 தொகுதியில் 13 தொகுதி நான் களத்திலேயே போய் எடுத்தேன். நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன் 200 ஒரு இடத்துல 420 அப்படின்னு இது பண்ணீங்க. நாங்கள் 200 எடுத்த இடங்கள் எல்லாமே ஸ்டார் தொகுதியாக இருந்தது. கொளத்தூரில் போயிட்டு 400 எடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு தேவைப்படலை. ஒரு 200 எடுத்தாலுமே அந்த 200 நாங்கள் எப்படி எடுத்தோம்னா, ஒரு இடத்துல ஒரு கொளத்தூர்ல ஒரு ஒன்றியத்தில் ஆரம்பிக்கிறோம்னா இன்னொரு ஒன்றியத்தில் போயிட்டு 4 கேட்டகரியாகவே பிரிச்சுக்கிறோம். ஒன்று படித்தவங்க, வேலைக்கு போகிறவங்க, எதுவுமே இல்லாத பாமர மக்கள்ல இருந்து பணக்காரர்கள் வரைக்கும் நாங்கள் இப்படி கேட்டகரியாக பிரிக்கிறோம். நீங்கள் முதல்ல சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 460ல் ஏஜ் கேட்டகரியாகவே நாங்கள் பிரிக்கிறோம். யூத் மேலு, யூத் ஃபீமேலு. அதில் முதன்மை ஓட்டாளர்கள் யாருங்க, சமூகம் ரீதியாக சில பேர்கிட்ட கேட்க முடிஞ்சது. சில இடங்களில் போகும்போது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இங்கே இது சில அஜெண்டா நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். தாவேக்காக்கு எல்லாருமே இளையோர் ஓட்டுகள் மட்டும் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு வீடியோவும் உங்களுக்கு ஆதாரமாக காமிக்கிறேன். 71 வயசு கிழவர் ஒருத்தர் சிவகங்கையில் பையூர் பிள்ளைவயல்ன்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் 71 வயது மூதாட்டி ஒருத்தர். அவர்கிட்ட போய் பேசும்போது அவருக்கு விஜய் தெரியுது. எப்படி தெரியுதுன்னு பார்த்தா அவருடைய பேரன்மார்கள் சொல்லி தாவேக்காக்கு தெரியுது. 56 வயது ஒரு மூதாட்டிக்கு விஜயும் தெரியுது, விஜய் வருவாங்க அப்படின்றாங்க. அப்போ இங்க ஒரு கட்டமைப்பு என்னவா இருக்குன்னா, இளையோர் ஓட்டுகள் மட்டும்தான் தாவேக்காக்கு போறதை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லை அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கு. 56 வயது ஒரு மூதாட்டியும் 72 வயது ஒரு மூதாட்டியும் இடைப்பட்ட எல்லா சமூகத்து மக்களும் விஜய் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைவரா அவர் இருக்காருன்றது மறுக்க முடியாத ஒண்ணு. அப்படி இருந்தாலும் கூட விஜய் 234 தொகுதியிலையும் நாங்கள் விழுப்புரம் போய் கேட்கும் போது, நான் களத்தில் போய் ஒரு 13 தொகுதிகளில் வேட்பாளரை பற்றி கேட்கும்போது வேட்பாளருடைய அறிமுகம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தெரியுது. ஆனால் இதே தாவைக்காவை சார்ந்த வேட்பாளர்கள் யாருன்னு கேட்கும்போது யாருக்குமே வேட்பாளர் தெரியல, விஜயனுடைய முகம் தான் மட்டும்தான் தெரியுது. இது களத்தில் ஒன்று இருக்கு. ஆனால் விஜய்க்கு இளையர் ஓட்டு இல்லை அப்படின்றத நாங்கள் இது பண்ணிடுறோம். நிறைய இடத்துல நீங்கள் கேட்டீங்க எப்படி தாவேக்கா பிரிக்குது, ஓட்டு பிரிக்குது அப்படின்னு. நிறைய நாங்கள் எப்படி கேட்டகரியா பிரிச்சோம்னா, ஒரு 460 எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 460ல ஒரு 60 இஸ்லாமியர்கள், அந்த 60 இஸ்லாமியர்களையும் ஒரே இஸ்லாமியர்கள் ஒரே ஏஜ் கேட்டகரியா எடுக்கல. ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா போய் கேட்கும் போது அங்கே எல்லாருமே தாவேக்கான்றாங்க. ஒரு இடத்துல கேட்கும் போது கிண்டல் பண்றதோடய அவங்க மறைச்சிக்கிட்டு நாங்கள் திமுக இல்லை அதிமுக அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு வகைமையும் பார்க்குறோம். அதனால நாங்கள் ஒதுக்கிட்டு ஒரு 30 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர்கிட்ட மட்டும் எடுக்கிறோம். அதை தாண்டி அதே இஸ்லாமியர்கிட்ட போயிட்டு இன்னொரு 30 வயசு 35 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆண் கிட்ட, வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு மூதாட்டி கிட்ட, இது மாதிரி கேட்கிறோம். அதுக்கப்புறம் கிறிஸ்துவ ஓட்டுகளையும் பார்த்துருக்கோம். அப்போ எல்லா சமூகத்து மக்களும் தாவேக்காவை ஏற்றுக்கொள்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஒரு பட்டியலின கிராமத்துக்கு போற அந்த கிராமத்துல ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய தலைவர்களுடைய தொடர்ச்சியா அந்த வீட்டுல அவங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த தலைவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த வீட்டுலயும் தாவேக்கா விஜய் நுழைஞ்சிருக்காருன்றது மறுக்கப்படாத உண்மை. அதே மாதிரி தலித்து ஓட்டுகளை மட்டும் தாவேக்கா எடுக்கல. இது மீடியா கட்டமைக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறேன். தலித்து ஓட்டுகள் அல்லாம இடைநிலை சாதியா இருக்கட்டும், இல்ல உயர் சாதியா இருக்கட்டும், உயர் சாதி சார்ந்த இவங்களும் விஜய் ஏத்துக்கிற விஷயங்கள் இருக்கு. ஒரு உயர் சாதியை சார்ந்தவங்க அவங்க பேசின ஒரு வீடியோ இருக்கு. உங்களுக்கு ஆதாரம் வேணும்ன்றவங்க நான் இன்னொரு 2 நாள் வலைதளத்தில் வெளியிட்டுருவோம். அதை தாண்டி வேணும்னும் போது உங்களுக்கு கொடுக்குறோம். வேற ஏதாச்சும்? பிரதர், நான் லோகநாதன், நியூஸ் டுடே தமிழ். நிறைய பேர் சர்வே எடுக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ஒரு சர்வே எடுத்து அவங்க ரிசல்ட் சொல்கிறாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த சர்வேவை ஆவணங்களாக பதிவு பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா யாருமே பதிவு பண்ணுறதில்ல. நாங்கள் கேட்கும்போது நாங்கள் எடுத்தோம், பண்ணோம், போனோன்றாங்க. பட் உங்களுடைய சர்வே
டிரான்ஸ்பரன்சியா இருக்கா? எதன் அடிப்படையில் நீங்க சர்வே பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, அதுக்கான எவிடன்ஸ்லாம் உங்ககிட்ட இருந்தா சப்மிட் பண்ணுங்க. கிட்ட புகைப்படங்களாவே நாங்க வச்சிருக்கோம். புகைப்படங்கள் இல்லாம நாங்க ஒரு 20,000 பேர் 30,000 பேரை கேட்டோம். ஆனா நாங்க அதை கணக்கிலேயே சேர்த்துக்கல. புகைப்படங்கள் இருக்கிறத அதுக்கப்புறம் யாரெல்லாம் விருப்பப்பட்டு அவங்க பேரையும் எல்லாத்தையும் கொடுத்தாங்களோ, சில பேர் சில விஷயங்கள் பண்ணாங்க, பேரை மாத்தி சொல்ற விஷயங்களை பண்ணாங்க, அதை நாங்க கணக்குல எடுத்துக்கவே இல்லை. ஓகே. ஏன்னா சொல்லும் போதே தெரிஞ்சது வீட்டுல பார்த்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, மீடியா அலாட் அப்படி அவங்களுக்கு தெரியல. கேமரா எடுத்த உடனே கொஞ்சம் பயம் இருந்தது. நாங்க சொன்னோம் இல்ல சர்வே தான் இருக்கணும்னா, ஆனா வெளிப்படையா வெளிக்காட்டிக்க பெயரையோ தன்னுடைய சொந்த அடையாளங்களை மறைக்கிற விஷயங்கள் இருந்தது. அதை களத்துல நாங்க எடுத்துக்கல. அதை தாண்டி புகைப்படங்களா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய ஃபில் பண்ண அந்த இதுவா இருக்கும் பேம்ப்ளெட்டா இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கு. வெறும் பேம்ப்ளெட்ல யாருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கடந்து போல, இதான் எங்களுடைய பேம்ப்ளெட்டுடைய நிலவரம். யாருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகல. நாங்க கேட்ட கேள்வியில என்ன பிரிக்கிறோம்னா, தங்கள் ஆதரிக்கும் அல்லது உறுப்பினராக இருக்கும் கட்சி எது அப்படின்னு கேட்டுறோம். ரெண்டாவது, 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்கள் வாக்களிக்க விரும்பும் கட்சி எது அப்படின்னு கேட்கிறோம். சில பேர் ஓட்டு போட தப்புன்னும் போது உங்களுடைய விருப்பம் யார் மேல இருக்கு அப்படின்னு நாங்க கேள்வி மாத்திக்கிறோம். உங்கள் சட்டமன்ற உறுப்பினரின் பெயர் என்ன இங்க கேட்கும் போதுதான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், தாவேக்காவினுடைய வேட்பாளர் பெயர்கள் களத்தில் யாருக்கும் தெரியல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. விஜய் அவர்கள் மட்டும்தான் தெரியுது. இதே விழுப்புரத்துல ஒரு 32 வயது பெண் கிட்ட கேட்கும் போது, ஒரு 42 வயது ஆட்டோ ஓட்டுநர் கிட்ட கேட்கும் போது, 22 வயது இளைஞர்கிட்ட கேட்கும் போது திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவர் டாக்டர் லட்சுமணன் சொல்ற வீடியோக்குள்ள நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவருக்கு தெரியுது டாக்டர் லட்சுமணன் களத்துல தெரியுது. ஆனா தாவேக்காவுடைய வேட்பாளர் யாரு அப்படிங்கிற ஒரு தெளிவை அந்த மக்கள்கிட்ட இல்லை. உங்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை இதுவரை எளிதில் தொடர்பு கொள்ள முடிகிறதா அப்படின்னும் போது நிறைய இடத்துல இல்ல அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்தது. தற்போதுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களில் செயற்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லும் போது பாசிட்டிவா சொல்றவங்க எந்தெந்த கட்சி நிலைப்பாடுல இருக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சொன்னாங்க. இப்படி ஒரு கேள்வி வச்சோம். இதுல இன்னும் பிரிச்சுக்கிட்டு முதன்மை ஓட்டாளர்கள் யாருன்னு நம்ம பார்த்தோம். நீங்க சொன்ன மாதிரி, ஏன்னா எங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரா இருந்தது. ஏன்னா முதல்ல வரவன் யாரை தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னும் போது தாவேக்காவை தேர்ந்தெடுக்கக்கூடிய இளையோர்கள் தான் அதிகமாக இருக்காங்க, மறுக்க முடியாத உண்மை. அதே சமயம் 25 35 வரை திமுகவை ஏற்றுக்கொள்கிற, அதிமுகவை ஏற்றுக்கொள்கிற, விசிகாவை ஏற்றுக்கொள்கிற, பாமகவை ஏற்றுக்கொள்கிற அரசியல் கட்சி இளைஞர்களும் இருக்காங்க அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கு. ஓவராலா நீங்க சொல்லக்கூடிய கன்க்ளூஷன் என்ன? எந்த கட்சி வெற்றி பெறும், எதனால வெற்றி பெறுது, எவ்வளவு தொகுதிகள், அதை தாண்டி வின்னிங் ஃபேக்டரா என்ன இருக்கு, எதை பேஸ் பண்ணி நீங்க சர்வே பண்ணிட்டு அந்த ரிசல்ட்டை கொடுக்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்க. சுருக்கமா சொல்லுங்க. சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். 234 தொகுதிகளையும் நாங்கள் எப்படி சர்வேவே முதல்ல எடுத்தோம்னு சொல்லிடுறேன். 440 பேர் ஒரு தொகுதியில எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த 440 நாங்கள் கேட்டகரியா சொன்ன மாதிரி பிரிச்சுக்கிறோம். மூதாட்டிகள், இளையோர்கள், அதிலையும் படித்தவர்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், அன்றாடம் காட்சிகள், இப்படின்னு எல்லாரையும் முதன்மைப்படுத்தி நான் ஒரு 440 சாம்பிள் எடுக்கிறோம். வாரியமா பிரிச்சுக்கிறோம். கிழக்கு ஒன்றியம், மேற்கு ஒன்றியம், தெற்கு ஒன்றியம். ஏன்னா ஒரே இடத்துல போய் தேங்கி நிக்காம, ஏதோ ஒரு வீதிகளை நடந்து போறவங்க இருக்காம, எப்படி ஓட்டு கேட்பாங்களோ அதை தாண்டி நீங்க எங்களுடைய புகைப்படங்களை பார்த்தா தெரியும், வீடு விட போய் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். அதாவது ஒரு வேட்பாளரை விட நாங்க போய் அதிகமா உழைச்சிருக்கோம் அப்படின்றத நீங்க போட்டோ பார்த்தாலே தெரியும், உங்களுடைய காணொலிகள் பார்த்தாலே உங்களால போட்டுக்க முடியும். இப்படி எடுக்கும் போது எங்களுக்கே கொஞ்சம் ஒரு திருப்தியா இருந்தது. இந்த ரிசல்ட் கொஞ்சம் மாறாம போலாம். அதுல மாறுவதற்கான காரணம் என்னன்னு அதையும் சொல்லிடுறேன். சில பேர்கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் நாங்க முடிவு பண்ண எங்களுடைய வேட்பாளரை, நாங்க இன்னும் யாருக்கு போகணும்னு தெரியல, அங்க போய் நிப்போம், என்ன தோணுதோ அப்போ நாங்க அமுக்கிட்டு வருவோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில எல்லாருமே இருக்காங்க. அப்போ அந்த சதவீத மக்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மீடியா நண்பர்களுக்கு, ஊடகங்களுக்கு தெரியும் கடைசி நேரங்களில் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம், நடந்தால் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது. இப்போ விஜய் எத்தனை % ஓட்டு வாங்குவாருன்னு ஒரு உங்களுடைய கருத்து? 14 - 18 எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சமா 20% எடுக்கலாம். அது அவருடைய நிலைப்பாட்டை பொறுத்து. இன்னும் தேர்தலுக்கு நாட்கள் இருக்கு. நாட்கள் போறதை பார்த்து நம்ம. கடந்த தேர்தலில் வெறும் 3.5% மேற்பட்ட ஓட்டுகள்ல தான் திமுக ஆட்சிக்கு அமைக்குது. கிட்டத்தட்ட 50 சீட்டுக்கு மேல வின் பண்றாங்க. 136 வெறும் 5000 வாக்குகளை வாங்கி இப்போ ஒரு 15,000 20,000 வாக்குகளை ஒரு தொகுதியில ஒட்டுமொத்தமா வாங்குறாரு, பிரிக்கிறாருன்னா யார் வின் பண்றான்னு இந்த வின்னிங் ஃபேக்டர் டிசைட் பண்றதே தெரியாது. ஒரு தொங்கு சட்டசபை உருவாகுன்ற எல்லாரோடைய மனநிலை இருக்கு. இப்ப நீங்க ஏடிஎம்கே வின் பண்றதா நீங்க சொல்றீங்களா? இது எப்படி ஃபேக்டர் நம்ம நம்புறது? ஏன்னா இவர் சொன்ன மாதிரியே திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஓட்டுகள் நம்மளுக்கு யாரும் தெரியும், உங்களுக்கு தெரியும். சிறுபான்மையினர் ஓட்டுகள்,
தலித் ஓட்டுகள், அதை தாண்டி சில சமுதாய ஓட்டுகள், இளையோர் ஓட்டுகள், இந்துத்துவத்தை, பாசிசத்தை, பாஜகவை, பெரியார் எதிர்க்கிற இந்த ஓட்டுகள் எல்லாமே வந்து இங்க வந்து கணிசமா வரன்றது உங்களுக்கு தெரியும். இப்போது விஜய் ஆதரவு வெறும் வந்து திராவிடம்னு போகல, தமிழ் தேசியம்னு போகிறார், திராவிடம்னு போறாரு, பெரியாரையும் ஏற்றுக்கொள்கிறார், காமராஜையும் ஏற்றுக்கொள்கிறார், அதை தாண்டி நிறைய சமுதாயத்தினுடைய பெரிய மக்களையும் ஏற்றுக்கொள்கிறார் என்னும் போது கணிசமா தவேகாக்கு போறத பார்க்க முடியுது. அப்போ எனக்கு இந்துத்துவா வேணாம், எனக்கு பெரியார் வேணான்னு திமுகவை தேர்ந்தெடுக்கிறவங்க, திமுக வேணும்னு எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறது இல்லை, எனக்கு பெரியார் வேணும்னு தேர்ந்தெடுக்கிறவங்க இருக்காங்க. எனக்கு இந்துத்துவம் வேண்டாம், இந்த மண்ணில் வந்து இந்துத்துவம் வந்துட வேண்டாம், இந்த மண்ணில் வந்து பாசிசம் வந்துட வேண்டாம், இந்த இதுல சாதிய ரீதியான ஒடுக்குமுறை வேணும்னு தேர்ந்தெடுக்கிறவங்க இருக்காங்க. அப்போ இந்த ஆட்கள், இந்த நபர்கள், இந்த ஓட்டர்ஸ் வந்து தாவேக்காக்கு போறதை நாங்க பார்த்தோம். ஏன்னா அவங்க கிட்ட கேள்வி கேட்டப்போ ஒரு 60 இருந்து ஒரு 70 பேரு, அதாவது ஒரு தொகுதிக்கு ஒரு 10 பேர் பெரியாரை குறித்து ஒரு புரிதலோட இருந்தாங்க தாவேக்காவின் மேல. சில பேர் காமராஜருக்காக தாவேக்காவை ஆதரிக்கிறத அதுவே பார்த்தோம். அவங்க சமுதாயத்தையே வெளிப்படையா சொன்னாங்க, நாங்க இந்த சமுதாயம் அப்படின்றதையும் வெளிப்படையா சொன்னாங்க. நான் கேட்டுப்பேன், காமராஜர் ஆதரிக்கிறீங்க, காமராஜருக்காக எதுக்கு இதை தேர்ந்தெடுக்கீங்க, காங்கிரஸ் தேர்ந்தெடுக்கலாமே அப்படின்னும் போது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நிலைப்பாடு அதுவா இருந்தது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, எல்லா சமுதாயத்து மக்களும் போறாங்கன்னும் போது இது யாரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதுன்னா, திமுகவை நம்பி இருக்கக்கூடிய திமுக ஓட்டர்ஸை வெளியே விஜய் இருக்கிறாரு. நீங்க 2021 சட்டமன்றத்தை பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல 3000 ஓட்டுகள் வித்தியாசம், 600 ஓட்டுகள் வித்தியாசம், 5000 ஓட்டுகள் வித்தியாசம் அப்படின்னு இருந்தது. இப்போ ஒரே ஒரு கேள்வி இருக்கு. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் திமுக வந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க. அதாவது OPS இருக்காரு, மனோஜ் பாண்டியன் இருக்காரு, வைத்தியலிங்கம் இருக்காரு. இது போன்ற நபர்களோட வெற்றி எல்லாம் எப்படி இருக்கு? OPS-ஓட வெற்றி எப்படி இருக்கு? ஆலங்குளத்துல மனோஜ் பாண்டியனோட வெற்றி எப்படி இருக்கு? அதே மாதிரி வைத்தியலிங்கத்தோட ஒருத்தநாட்டுல வைத்தியலிங்கத்தோட வெற்றி எப்படி இருக்கு? 3 பேரோட வெற்றி எப்படி இருக்கு? நான் இதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கட்சி மாறியவர்கள்ல வந்து நாங்க பார்க்கும்போது OPS-ஐ காட்டிலும் மற்றவர்களை காட்டிலும் கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் ஒன்று நடந்தது. என்னன்னா, அதிமுகவை ஆதரிக்கக்கூடியவங்க இவரை செங்கோட்டையனை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மையில வந்தாங்க. நாங்க நினைச்சே பார்க்கல திமுக ஓட்டர்ஸும் வந்து செங்கோட்டையனுக்கு வராங்க. விஜயனுடைய ஓட்டும் சேர்ந்து செங்கோட்டையனுக்கான அந்த தொகுதியில நல்ல மதிப்பு இருக்கிறது ரொம்ப வெளிப்படையாவே தெரியுது. எல்லாருக்குமே செங்கோட்டையனை தெரியுது. கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் மாறி வந்து அதான் சொல்றேன். இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டுமானலாம் நினைக்கிறேன். இப்படி வரும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்லயே தான் நாங்க அப்ரோச் பண்ணோம், மாறி வரும்போது கணிசமா சேருமோ அப்படின்னு. ஆனா இதே வந்து OPS பார்க்கும்போது கொஞ்சம் மேல கீழே இருக்கு. OPS வந்து ரொம்ப உறுதியா வந்து ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம அங்க தேனியில பாத்தீங்கன்னா தங்கத்தமிழ் செல்வனும் இவரு OPS-உம் வந்து திமுக அதிமுக பிரிஞ்சு அந்த தேர்தலை கூட்டிட்டாங்க. ஆனா இப்ப 2 பேரும் அங்க போகும்போது அந்த சமுதாய ஓட்டுகளும் அங்க வந்து திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் இருக்கும். ஆமா, இதுல ஒரு சிக்கல் போன தேர்தல்ல நான் சொல்லிடுறேன். இல்ல அதுதான் இல்ல நான் அதுதான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னா, போன வாட்டி அமமுக தனித்து களம் காட்டுறதுனால அந்த சமுதாய மக்கள் கணிசமா அதிமுகவை நம்பாம ஓட்டு பிரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த முறை அமமுக நிற்பது OPS-க்கு ஒரு பின்னடைவு இருக்கு அப்படின்றது ஒரு விஷயம். சார், கடைசியா ஒரு கேள்விங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் இந்த வின்னிங் ஃபேக்டரை டிசைட் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் தான். இந்த வாட்டி அது மேக்ஸிமம் வந்து தாவேக்காவுக்கு போகிறது ஒரு சூழல் வரும்போது எப்படி அதிமுக வெற்றி பெறும்? கட்சிக்காரங்க போடுறாங்க, மற்றவங்களாம் போடுறாங்க, அதெல்லாம் நாங்கள் கேட்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் வந்து ஒட்டுமொத்தமாக பிரியும் போது எப்படி அதிமுக வெற்றி பெறும்? ஏன்னா அங்கே பல பேர் வந்து தொடர்ந்து வந்து கருத்து கணிப்பை வந்து சொல்கிறாங்க. ஒருத்தவங்க திமுக ஆதரவாக சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க நான் ADMK ஆதரவாக சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு சொல்கிறாங்க. உங்களுடைய இந்த கருத்து கணிப்பு நாங்கள் எப்படி நம்புறது? ஒரு தொகுதி வந்து முதல் ஓட்டர்களை வந்து முதல் தலைமுறை ஓட்டர்களை மட்டும் பொறுத்து அமைவதில்லை அப்படின்றத ஏற்றுக்கொள்கிறீங்களா, இல்ல முதல் ஓட்டரை மட்டும்தான் அமைது ஒரு தொகுதி அப்படின்னு? அந்த ஓட்டர்ஸ் மட்டும்தான் அதிக அளவில் யாருக்கு வாக்கு செலுத்துறாங்களோ அந்த கட்சி தான் வெற்றி பெற்றிருக்குது. இது வந்து கடந்த 50 ஆண்டு காலமாக நடக்கிற விஷயம். இப்போ இந்த வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா 40, அதாவது 30ல இருந்து 50, 40 வயதுக்குள்ள 45 அதுதான் இங்க கேள்வி. அப்படி கேம் சேஞ்சரா இருந்தாருன்னா ஒரு தொங்கு சட்டசபை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அதிமுகன்னு சொல்றீங்க, நாங்க எப்படி நம்புறது? சொல்றேன். இப்போ என்னன்னா, தொங்கு சட்டசபை அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு, களம் மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது விஜயனுடைய நிலைப்பாட்டை பொறுத்து. இங்க நாங்க சில தொகுதிகள் போடும் போதும்
நாங்க என்ன பண்ணோம்னா சதவீத கணக்குல போட்டு போட வேண்டாம்னு சில இடங்கள்ல நாங்க குறிப்பிட்டே இருக்கோம். அங்க அதிமுக வெற்றின்னு இருந்தாலும் கூட களம் மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ சொன்ன மாதிரி சில இடங்கள்ல நிறைய இடங்கள்ல 4 முனை போட்டி நீங்க பார்க்கலாம். இதை வந்து சிவகங்கையில காரைக்குடியில பொறுத்த வரைக்கும் நீங்க 4 முனை பாட்டி, சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆர்கே நகர்ல 4 முனை போட்டி. உங்களால இது வரைக்கும் உறுதியா சொல்ல முடியாது எந்த ஊருக்குள்ள வரும்னு. இவருக்கா இருக்கட்டும், நம்மளுடைய ஜேஜே எபினிஸ்வா இருக்கட்டும், இல்ல வந்து இவரா இருக்கட்டும், ராஜேஷ் வேட்பாளராக இருக்கட்டும், அதை தாண்டி வந்து அதிமுகவுடைய ராஜேஷா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே கணிசமான ஒரு பர்சன்டேஜ் இருக்கிறத நம்ம அங்க பார்க்க முடியுது. அப்படின்னும் போது நிறைய இடங்கள்ல நாங்க அதிமுகன்னு சொல்லியிருந்தாலும் கூட நாங்க சதவீதம் கொடுத்துருக்கோம். அதிமுக ஜெயிப்பது உறுதி அப்படி இருந்தாலும் கூட கடைசி நேரங்களில் களம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த இடங்களில் 3500 அதே நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்க இது பண்ணா தெரியும். 500 ஓட்டு வித்தியாசம், 1000 ஓட்டு வித்தியாசம், 2000 ஓட்டு வித்தியாசம்னு இருக்கு. அந்த இடங்கள் அதிமுக அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. வந்து கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் அவங்களோட வாக்கோட மொத்த சதவீதம் எப்படி இருக்கும்? நாம் தமிழர் வந்து வளர்ச்சி நோக்கி போகுமா, அல்லது யாராவது ஒருத்தர் வேட்பாளர் அதுல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சீமான் காரக்குடியில ஜெயிப்பாங்க. போன வாட்டி ஒரு 36 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருந்தான்னு நினைக்கிறேன். தோராயமா 7.8% வாங்கியிருந்தான்னு நினைக்கிறேன். எல்லாருமே பயந்த மாதிரி எல்லா கட்சிகள இருந்தும் தாவேக்காக்கு போவதை மாதிரி நாங்க விழுப்புரம்ல ஒரு தொகுதி போனோம். அந்த தொகுதியில போகும்போது ஒரு 15ல இருந்து ஒரு 17 இளைஞர்கள் இருந்தாங்க. அந்த இளைஞர்கள் எல்லாருமே நாம் தமிழருக்கு போன வாட்டி வாக்கு செலுத்தினவங்க. அது நான் உங்களுக்கு இப்பவே காட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஒரு காமிக்கலாமா? கரூர்ல ஆதரவு இருக்கு, அதிமுகவும் தான் இருக்கு. திமுகவுக்கு கொஞ்சம் களம் வந்து இதுவா தான் இருக்கு, மோசமா தான் இருக்கு கரூரை பொறுத்தவரை. சீமான் வெற்றி பெற ஆசை இருக்கு, ஆனா வந்து களம் அதுக்கு சாதகமா இல்ல. ஏன்னா தொகுதியில ஓரளவு கணிசமான வாக்குகள் இருப்பார். ஆனா அந்த அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தொகுதியில அவருக்கான வாய்ப்புகள் கருணா சிவகங்கையில், அதாவது திருவாடனை தொகுதியில் ஏற்கனவே வந்து அவருக்கான வாய்ப்புகள் நிறைய விமர்சனங்கள் இருக்கு.